ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி அப்டேட். இன்றைக்கி நம்ம என்ன மூவி அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, சாவி அப்படின்ற மூவி அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். இந்த படத்தில் புதுமுகங்கள் தான் ஃபுல்லாக நடிச்சிருக்காங்க. உதயா, தீப், ஆதேஷ் பாலா, கவிதா சுரேஷ் இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் தனது மாமா மகளை காதலிக்கிறாரு ஹீரோ உதயா தீப். ஒரு விபத்தில் அந்த மாமாவும் திடீர்னு இறந்து போகிறாரு. மறுநாள் உடல் அடக்கம் பண்ணுறாங்க. அந்த நிலையில் இரவில் அவங்க பிணத்தோட வீட்டில் இருக்கிறப்ப உதய் சில காரணங்களால் நன்றாக தூங்கிடுறாரு. மறுநாள் காலையில் பெட்டியில் பார்க்கும்போது அந்த பிணம் காணாமல் போகுது. போலீஸ் இன்ஸ்பெக்டராக ஆதேஷ் விசாரணை தொடங்குறாரு. பிணத்தை திருடியது யார், அது எங்கே போணுச்சு, என்ன பிரச்சனை என பலர் மீது சந்தேகம் வருது. அப்போது இறந்தவரின் சகோதரனும் திடீர்னு இறந்து போகிறாரு. போலீஸுக்கு சந்தேகம் இன்னும் ரொம்ப அதிகமாகவே ஆகுது. இப்படி ஒரு விசாரணை ஆங்கிளில் போயிட்டுருக்கும்போது படம் பார்த்திங்க அப்படின்னா சாவின்னு வச்சுருக்காங்க. இது என்ன தலைப்பு சாவி அப்படின்னு வைக்கிங்க பார்த்தீங்கன்னா, சாவு வீடு அப்படின்ற தலைப்பு வச்சா ஒரு எதிர்ப்பு வருன்றனால அதை சுருக்கி சாவி அப்படின்னு வச்சுருக்காங்க. பிணத்தை மையமாக வச்சு நிறையா படம் வந்திருக்கு. அதில் இந்த சாவு வீடுன்ற அந்த சாவின்ற கதை பார்த்திங்கன்னா காதல், ட்ராக் காமெடி அப்படின்னு பல இதில் எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பல படங்களில் குழந்தை நட்சத்திரமாக வந்திருக்க நம்ம பானா, காத்தாடி உள்ளிட்ட படங்களில் சின்ன கேரக்டர் நடித்த உதய் இப்போ ஹீரோவாக இதில் பண்ணியிருக்காரு. காதல் திருமணம் செய்த தனது அப்பாவை மாமன்கள் கொன்று விட்டதாக சந்தேகப்பட்டாலும் ஒரு மாமன் மகளை காதலிக்கிறாரு. அந்த பழைய கோபத்தில் தனது அப்பா உடலை மறைச்சி விட்டதாக அவர் காதலையும் சந்தேகப்படுறாங்க. அந்த இடங்களில் உதயோடைய நடிப்பு ரொம்பவே நல்லா இருக்குது. காதலிகிட்ட பேசுகிறப்பையும் சரி, ரொமான்ஸும் சரி, மற்றபடி ரொம்ப ஓவராலாக இல்லை. ஹீரோயினும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2-3 சீன்லாம் வசனம் பேசுகிறாங்க. நம்ம அடிக்கடி போலீஸ் கேரக்டர் மட்டும் சவுண்டு விட்டுட்டு போகிறாங்க. அதுதான் நமக்கு கொஞ்சம் டென்ஷனாகவே இருக்கும். விசாரணையில் அவர் சந்தேகப்படுற இடம் மற்றபடி பெருசாக சொல்லும்படி இல்லை. இந்த படத்தில் நடிப்பில் பார்த்திங்கன்னா ஹீரோட அம்மா, அத்தைகள், இன்னொரு மாமா வாக்கு மூலம் இறப்பு இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ளாஷ்பேக்காக இருக்குது. போலீஸ் விசாரணையில் கிளைக்கதைகள் பொறுமையை ரொம்பவே சோதிக்குதுன்னு சொல்லலாம். பட்ஜெட் காரணமாக சில சீன்கள் ஒளிப்பதில் தரமே இல்லாமல் இருக்குது. படத்தில் விறுவிறுப்பு சீன்கள், தெளிவான திரைக்கதை இல்லை. புதுமுக நடிகர்னால எல்லாரோட நடிப்பு ஓரளவுக்கு செட் ஆகலைன்னே சொல்லலாங்க. பிணை எப்படி காணா போணுச்சு அதை குறித்து கடைசி நிமிடங்களில் விளக்குற நம்ம இயக்குனர் அந்த இடத்துல இருக்கிற ட்விஸ்ட்டு அது மட்டுமே இந்த படத்தில் சாவின்ற உயிர் கொடுத்ததாக சொல்லலாம். போதைப் பொருட்களை பயன்படுத்தாதீங்க, அது உங்கள் வாழ்க்கையை பாதிக்கும். அதனால் பல சம்பவங்கள் நடக்கும், நீங்கள் என்ன செய்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாது அப்படின்ற மெசேஜ் இந்த படத்து மூலிமா எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு நம்ம டைரக்டர். சாவு வீட்டோட கதையை பார்த்துட்டு என்னடா இப்படி சாவடிச்சிருக்கீங்க அப்படின்னு யாரும் சொல்லாமல் ஒரு ஆறுதலாக ஒரு பிளாக் காமெடி படம் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை நீங்கள் பார்த்துட்டு வரலாம். கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.